Hi students. Example 3.25 the factorization using the identity. நம்ம a square plus 2ab plus b square equal to a plus b the whole square. ஓகேங்களா? அடுத்தது a square minus 2ab plus b square is equal to a minus b the whole square. Third one a square minus b square equal to a plus b into a minus b. Fourth one a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca is equal to a plus b plus c the whole square. Fifth one a cube plus b cube is equal to a plus b into a square minus ab plus b square. Sixth one a cube minus b cube is equal to a minus b a square plus 2ab plus b square. And last seventh one a cube plus b cube plus c cube minus 3abc is equal to a plus b plus c into a square plus b square plus c square minus ab minus bc minus ca. இது எல்லாத்தையும் நம்ம ஃபார்முலாஸ் எப்பயுமே என்ன செய்யணும், நல்லா மெமரைஸ் பண்ணி நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம இதோட நம்மளுக்கு முடிய போகிறதில்ல. இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் இனி எங்கே வரும்? இப்போ 9th ஸ்டாண்டர்ட் நம்ம படிக்கிறோம். அடுத்தது நம்ம எங்கே போக போகிறோம்? 10th போக போகிறோம், அப்புறம் 11th, அப்புறம் 12th, அப்புறம் ஹையர் செகண்டரி, அப்புறம் என்னது ஹையர் ஸ்டடீஸ், அதுக்கப்புறம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு, அதுக்கப்புறம் எங்கே போனோம்னாலும் இந்த ஃபார்முலாஸ் நம்ம கூடயே வரும். அதனால் வி கீப் ஆன் இது என்ன ஃபார்முலாஸ் எல்லாம் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு நோட்டு கொடுத்துருக்காங்க a plus b the whole square plus a minus b the whole square is equal to 2 into a square plus b square. அடுத்து செகண்ட் ஒன் a to the power of 4 minus b to the power of 4 is equal to a square plus b square into a plus b into a minus b. a plus b the whole square minus a minus b the whole square is equal to 4ab. a to the power of 6 b to the power of 6 is equal to a plus b into a minus b into a square minus ab plus b square into a square plus 2ab a square plus ab plus b square அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நம்ம என்ன செய்யணும், எப்போ போனாலும் இது இங்கே வருமானு இருக்கிறது. சிலது ஹையர் ஸ்டடீஸ் கிளாஸஸில் நம்ம எங்கன்னா போகும்போது அந்த கிளாஸஸில் வரதுக்குள்ள வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் எங்கன்னா போகும்போது இந்த பேஸில் வச்சு ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு வரதுக்கு இருக்குது. அதனால் பேசிக்ஸ் இங்கே தான் அல்ஜிப்ரா நம்ம ஸ்டார்ட் ஆகிறதுனால இதையெல்லாம் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் 3.25 ஃபேக்டரைஸ் த ஃபாலோயிங். இப்போது ஃபஸ்ட்டு சம் 9x ஸ்கொயர் ப்ளஸ் 12xy ப்ளஸ் 4y ஸ்கொயர், செகண்ட் ஒன் 25a ஸ்கொயர் மைனஸ் 10a ப்ளஸ் 1, தேர்ட் ஒன் 36m ஸ்கொயர் மைனஸ் 49n ஸ்கொயர், the fourth one x cube minus x, the fifth one x to the power of 4 minus 16, the sixth one x square plus 4y square plus 9z square minus x 4xy plus 12yz minus 6z அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு சம்ஸாக பார்த்துக்கிட்டே வருவோமே. ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 9x ஸ்கொயர் ப்ளஸ் 12xy ப்ளஸ் 4y ஸ்கொயர் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம கொடுத்த உடனே ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், கொடுத்துருக்கிற ஃபஸ்ட்டு நம்பர் எப்போயுமே ஸ்கொயர் ரூட் நம்பராக தான் வரும். அதை ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா எப்படி இருக்கும், 9x ஸ்கொயரை தனித்தனியாக நம்ம எடுக்கணும். ஃபஸ்ட்டு ரூட் 9, அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் எடுக்கணும். ரூட் 9க்கு 3 வரும், எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸ் வரும். அப்போ 9x ஸ்கொயருக்கு என்ன போட்டுக்கலாம், நம்ம 3x அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்துடணும். அதேமாரி லாஸ்ட் நம்பரை பார்க்கணும். லாஸ்ட் நம்பர் பார்க்கும்போது ரூட் ஆஃப் 4y ஸ்கொயர் அப்படின்னு நம்ம போட்டுக்கணும். அப்போ ரூட் ஆஃப் 4y ஸ்கொயர்னு போடும்போது தனியாக ரூட் 4க்கு தனியாக போட்டுக்கணும், y ஸ்கொயருக்கு தனியாக போடணும். அப்போ ரூட் 4க்கு போட்டோம்னா நம்மளுக்கு 2 கிடைக்கும், y ஸ்கொயருக்கு போட்டோம்னா y வரும். ஏன்னா ரூட் 2 அந்த ரூட் வேல்யூ இந்த 2 ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். அதனால் நம்மளுக்கு இதேமாரி y ஸ்கொயரும் அங்கே 1/2, அப்போ கேன்சல் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு 2yன்னு கிடைக்கும். புரியுதுங்களா? இது கான்செப்டை மட்டும் ஞாபகம். 9x ஸ்கொயருக்கு இஸ் ஈக்குவல் டு 3x, 9y ஸ்கொயர் ஈக்குவல் டு 2y, அது நம்ம ஹோல் ஸ்கொயராக போட்டுக்கிட்டோம்னா கரெக்டாக வரும் அப்படின்ற கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கே பார்த்த உடனே இந்த சம்மில் பார்க்கும்போது a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் அப்படின்ற கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த சம்மை ஃபஸ்ட்டு இருக்கிற சம்மு பார்க்கும்போது a ஸ்கொயர் மாரி ஞாபகம் வச்சுக்கணும். லாஸ்ட் சம் இங்கே பார்க்கும்போது இந்த ஃபார்முலாவில் பார்க்கும்போது b ஸ்கொயரை பார்க்கும்போது 4y ஸ்கொயர் ஞாபகம் வச்சுக்கணும். அதனால தான் 9x ஸ்கொயரையும் 4y ஸ்கொயரும் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்து இதுமாரி வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ a வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், புட்
ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச 9x ஸ்கொயருக்கு வந்து 3xன்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா. புட் a ஈக்குவல் டு நம்ம 3xஆ ஞாபகம் வச்சுக்குவோமே. அப்போ ரெண்டாவது கண்டுபிடிச்ச 4y ஸ்கொயருக்கு வந்து 2yன்னு கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, அது b ஞாபகம் வச்சுக்கோமே, 2yன்ட்டு. அப்போ இப்படி போட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும், ஏக்கு பதில் 3x ப்ளஸ் பிக்கு பதில் 2y அப்படின்ற ஹோல் ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்முலாவோட எக்ஸ்பென்ஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். நம்ம முதல்ல படித்த ஃபார்முலாவை தான் ஃபஸ்ட்டு இதை கொடுத்துட்டு இதை கேட்டிருக்காங்க. 3x ஸ்கொயர், அப்போ ஏக்கு பதில் நம்ம என்ன செய்யணும், 3xை போட்டுக்கிறோம். அங்கே அப்படி தானே கொடுத்துருக்காங்க, போட்டாச்சு. ப்ளஸுக்கு ப்ளஸ் போட்டாச்சு, 2க்கு 2 போட்டாச்சு. ஏக்கு பதில் 3x போட்டுக்கிறோம், பிக்கு பதில் 2y போட்டுக்கிறோம், ப்ளஸுக்கு ப்ளஸ் போட்டுக்கிறோம், பிக்கு பதில் 2y த ஹோல் ஸ்கொயர் போட்டாச்சு. ஈக்குவல் டு இதுக்கு கரெக்டாக வருது. அப்போ நம்மளுக்கு 3x ஸ்கொயர் அப்படின்போது ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம என்ன செய்யணும் பண்ணோம்னா கரெக்டாக வரும் இல்லையா. 3 3 சார் எவ்வளவு 9, அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 3 சார் 6, அப்புறம் 6 4 சார் 6 2 சார் 12xy ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸு 2 2 சார் 4 4y ஸ்கொயர் ஈக்குவல் டு 3x ப்ளஸ் 2y த ஹோல் ஸ்கொயர். அப்போ நம்மளுக்கு இந்த இதுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 3x ப்ளஸ் 2y த ஹோல் ஸ்கொயர் அப்படின்ற இந்த கான்செப்ட் படி வருது. அடுத்து செகண்ட் ஒன் பார்க்குறோம். 25a ஸ்கொயர் மைனஸ் 10a ப்ளஸ் 1 அப்படின்ட்டு வருது. அதுக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஃபார்முலா ஞாபகம் வருதுன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர், அந்த ஃபார்முலா அது இருக்குது. அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்றது ஃபார்முலா வரும். அப்போ நம்ம ஏ வேல்யூ வேணா பி வேல்யூ வேணான்னு பார்க்கணும். அப்போ ஏ இருக்கிற இடத்துல என்ன வேல்யூ இருக்குது, 25a ஸ்கொயர் இருக்குது. அப்போ ரூட் ஆஃப் 25a ஸ்கொயருக்கு பார்க்கும்போது ரூட் ஆஃப் 25 தனியாக போட்டுக்கோங்க, ஏ ஸ்கொயரை தனியாக போட்டுக்கோங்க. 2 ரூட் ஆஃப் 25க்கு வந்து எவ்வளோ வரும், 5ன்னு வரும். ஏ ஸ்கொயருக்கு ஏன்னு வரும் இல்லைங்களா. சரி, அடுத்தது பார்க்குறோம். அதேமாரி இங்கே 1 ஸ்கொயருக்கு அது 1 தான் வரும். அப்போ ஏ ஸ்கொயருக்கு பதில் அந்த இடத்துல 5aன்னு போட்டுக்கலாமா. புட் ஏ ஈக்குவல் டு 5a, b ஈக்குவல் டு 1 அப்படின்ற கான்செப்டில் நம்ம சம்ம ப்ரொசீட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ 5a ஸ்கொயர், அப்போ 5a ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும்போது ஏக்கு பதில் 5a போட்டுக்கிறோம், 5a ஸ்கொயர் மைனஸுக்கு மைனஸு 2க்கு 2, ஏக்கு 5a, பிக்கு வந்து 1 போட்டுக்கிறோம், ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸு பிக்கு பதில் 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 5a மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். அப்போ அதை எக்ஸ்பென்ஷன் பண்ணிடணும். அதே மாதிரி 5a ஸ்கொயர் இருக்கும்போது தனியாக 5க்கு ஒரு வாட்டி ஸ்கொயர் பண்ணணும். 5 5 சார் 25 ஆகிடும். ஏக்கு தனியாக ஸ்கொயர் இது பண்ணும்போது ஏ ஸ்கொயர் மைனஸுக்கு மைனஸு 2 5 சார் 10, 10 இன்ட்டு 1 10, 10a. அப்போ மைனஸ் 10a ப்ளஸ் 1 ஸ்கொயர் 1 தான் வரும் ஈக்குவல் டு 5a மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். இதுதான் நம்மளுடைய வந்து ஃபார்முலா. இந்த கொடுத்துருக்கிற இந்த ஃபார்முலாவுக்கு ஆன்சர் நம்மளுக்கு என்ன வருது, 5a மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்ற ஆன்சர் கண்டுபிடி. இப்படி நம்ம ஸ்கொயர் ரூட் வச்சு இதுமாரி போட்டுட்டோம்னா ஈஸியாக சிம்பிளாக இந்த சம்மை நம்ம என்ன செஞ்சிடலாம், சால்வ் பண்ணிடலாம். தேர்ட் ஒன் 36n ஸ்கொயர் மைனஸ் 49n ஸ்கொயர் அப்படின்னு பார்க்கும்போது இது என்ன ஃபார்மில் இருக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்ற ஃபார்மில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற 36m ஸ்கொயர். அப்போ ரூட் ஆஃப் 36m ஸ்கொயர் ரூட் 36 தனியாக போட்டுக்கணும், m ஸ்கொயருக்கு தனியாக m ஸ்கொயரை போட்டுக்கணும். ஓகேங்களா. அப்போ நம்மளுக்கு என்ன வரும், இது வந்து ரூட் 36க்கு 6ன்னு வந்துருமா, m ஸ்கொயருக்கு வந்து mன்னு வருமா. அப்போ 6m, அந்த 6m தான் a ஈக்குவல் டு 6m, புட் a ஈக்குவல் டு 6mன்னு போட்டுக்கணும். ரெண்டாவது கண்டுக்கிட்ட 49n ஸ்கொயர். அப்போ 49n ஸ்கொயருக்கு ரொம்ப ரூட் 49, அப்போ ரூட் n ஸ்கொயர், ரூட் 49க்கு 7 வரும், n ஸ்கொயருக்கு வந்து என்ன வரும், n வரும் இல்லைங்களா. அப்போது பியை வந்து நம்மளுக்கு 7n எடுத்துக்கணும். அப்போ a ஈக்குவல் டு 6m, b ஈக்குவல் டு 7n அப்படின்னும் போது அப்போ ஏக்கு பதில் நம்ம 6m ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பிக்கு பதில் 7n த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போ ஏக்கு பதில் 6m ப்ளஸ் பிக்கு பதில் 7n, அப்போ ஏக்கு பதில் 6m மைனஸ் பிக்கு பதில் 7n போட்டாச்சு. அப்போது 6 6 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்தோம்னா என்ன வரும், 6 6 36 வரும், m ஸ்கொயர். அப்போ 36m ஸ்கொயர் மைனஸுக்கு மைனஸு 7 இன்ட்டு ஸ்கொயர் 7 7 சார் 49 வந்தாச்சு. அப்புறம் n ஸ்கொயர் தனியாக போட்டுக்கிறோம், ஈக்குவல் டு ஈக்குவல் போட்டாச்சு. ஓகேங்களா. இதோட ஹோல் ஃபார்முலாவோட சிம்பிளிஃபைட் ஃபார்ம் என்னது நம்மளுக்கு, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ ஏக்கு பதில் என்ன இருக்குது, 6m த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பிக்கு பதில் என்ன இருக்குது, 7n. அப்போ 7n த ஹோல் ஸ்கொயர். இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். புரிஞ்சு வச்சுங்களா. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கோம். அடுத்தது பார்க்கக்கூடியது வந்து நம்ம ஃபோர்த் ஒன் எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ். எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ் கியூப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாமா. எடுத்துக்கிட்டு வச்சுக்கிறோம், எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்குனால ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறது மட்டும் வச்சுட்டு அடுத்து எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸை நம்ம என்ன செய்யணும், இதில் காமன் ஃபேக்டர் எது இருக்குது, எக்ஸ் இருக்குன்னு தெரியும், அதனால் எக்ஸை வெளியில் போட்டுட்டோம் இல்லையா. அப்போ ஒரு எக்ஸ் இங்கே வந்துடுச்சுன்னா மீதி எக்ஸ் என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் தானே இருக்கும், அதுக்கு தான் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி போட்டது
ஒரு எக்ஸு காமனாக இந்த ரெண்டுத்துக்கு எக்ஸு காமனாக இருக்குன்ற எக்ஸை தூக்கி வெளியில் காமனாக போட்டாச்சு. அப்போ எக்ஸ் கியூப்பில் வந்து ஒரு எக்ஸ் வெளியில் வந்துச்சு, மீதி என்ன இருக்கும் எக்ஸ் ஸ்கொயர். இந்த இடத்துல வந்த உடனே எக்ஸ் இங்கே வந்த உடனே இந்த இடத்துல 1 தான் இருக்கும். அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் -1 அப்படின்றது வரும். அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் -1 அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. அது 1 to the power வந்து எவ்வளோ வேல்யூ வந்தாலும் சரி, அது 1 lakh வந்தாலும் 2 lakh வந்தாலும் 1 to the power is nothing but 1 அப்படின்ற கான்செப்டை தான் நம்மளுக்கு எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது அங்கே கொடுக்குற இடத்துல எப்படி கொடுத்துருப்பாங்க, எக்ஸ் ஸ்கொயர் -1 தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம 1 ஸ்கொயர்ன்ற மாரி ஞாபகம் வச்சுக்கிட்டு பார்த்தோம்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போது இங்கே நம்ம என்ன போட்டுக்கலாம், இந்த எக்ஸுக்கு பதில் இந்த எக்ஸ் இங்கே எழுதிடலாமா. அப்போது இங்கே எக்ஸுக்கு பதில் என்ன இருக்குது, புட் ஏ ஈக்குவல் டு எக்ஸ், பி ஈக்குவல் டு 1. அப்போ ஏக்கு பதில் எக்ஸ் இருக்குது, பி ஈக்குவல் டு 1 இருக்குது. அப்போது ஏ ப்ளஸ் பி, அப்போ ஏக்கு பதில் என்னது எக்ஸ் ப்ளஸ் 1 போட்டுக்கலாமா பிக்கு பதில். அப்போ ஏக்கு பதில் எக்ஸு, மைனஸுக்கு மைனஸு, பிக்கு பதில் 1. அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. அவ்வளோதான் இதோட ஆன்சர். புரிஞ்சிச்சிங்களா உங்களுக்கு? ஸோ இதுமாரி நம்மளே என்ன செய்யணும், அந்த கான்செப்டை கண்டுபிடிச்சிட்டு ஆன்சர்ஸை ப்ரொசீட் பண்ணிகிட்டே போகணும். இந்த லாஸ்ட் ஒன், 5th ஒன், இங்கே இப்போ இதில் பார்க்குறதுல x to the power of 4 -16. அப்போ x to the power of 4 அப்படின்றது நம்ம எப்படி எடுக்கலாம், 2 to the power of 4ன்னு கூட எடுக்கலாமா. எப்படி வந்தது 2 to the power of 4? நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் படிச்சிருப்போம். அப்போ 16, 8, 4, 2, 1. அப்போ 2 2 2 2 to the power of 4. அப்போ x to the power of 4 equal to 2 to the power of 4ன்னு கூட நம்ம சொல்லலாமா, தாராளமாக சொல்லலாம் இல்லைங்களா. அப்போது நம்ம 2 to the power of 4ன்றது கூட இங்கே நம்ம போட்டுக்கலாம். புரியுதுங்களா? அப்போது இப்படி போட்டோம்னா இங்கே ஃபார்முலா படிக்க போகும்போது a to the power of 4, b to the power of 4 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். என்ன ஃபார்முலா, a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்ட்டு வரும். அப்போ எடுக்கும்போது நம்ம பார்க்குறோம் ஏ ஸ்கொயர், அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி டு த பவர் ஆஃப் 4 இல்லையா. a to the power of 4 மைனஸ் b to the power of 4 இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயருக்கு அப்படியே தான் வருது, ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு அப்படியே தான் வருது. இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பார்க்கும்போது நம்ம ஒரு ஃபார்முலா ஞாபகம் வரும். என்ன ஃபார்முலா, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அதுக்கு பதில் இங்கே ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்னு நம்ம ப்ரொசீட் பண்ணிவிட்டு இந்த சம்மை அந்த மெத்தடில் ப்ரொசீட் பண்ணலாமா. அப்போது எக்ஸ் டு த பவர் ஆஃப் 4 இங்கே என்ன வருது, எக்ஸ் டு த பவர் ஆஃப் 4 மைனஸ் 2 டு த பவர் ஆஃப் 4. புரியுதுங்களா? அப்போ 2 டு த பவர் ஆஃப் 4 ஈக்குவல் டு, அப்போ புட் எங்கே ஞாபகம் வச்சுக்கணும், எக்ஸுக்கு பதில் ஏக்கு பதில் எக்ஸு, பிக்கு பதில் 2. புரியுதுங்களா? அப்போ ஏக்கு பதில் நம்ம என்ன எடுத்துக்கலாம், எக்ஸுக்கு பதில் ஏன்னு தானே பார்த்துருக்கோம். ஏக்கு பதில் எக்ஸு, பிக்கு பதில் 2. புட் ஏ ஈக்குவல் டு எக்ஸ், பி ஈக்குவல் டு 2. அப்போ நம்ம இங்கே ஏ ஸ்கொயர் அப்படின்போது ஏக்கு பதில் எக்ஸ்ன்றதுனால எக்ஸ் ஸ்கொயர், ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸு, பிக்கு பதில் 2ன்னு போட்டுருக்காங்க. அப்போ 2 ஸ்கொயர் ப்ளஸ், அப்போது எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2 இந்த ஃபார்முலா படி சப்ஸ்டியூஷன் பண்ணிட்டோம். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 2 சார் எவ்வளவு, இது 4ன்னு சிம்ப்ளிஃபை பண்ணிடுறோம். இங்கே பார்க்கும்போது எக்ஸ் ப்ளஸ் 2 அப்படியே எக்ஸ் ப்ளஸ் 2 போட்டுக்கிறோம், இங்கே எக்ஸ் மைனஸ் 2 போட்டுக்கிறோம். ஸோ ஃபைனலில் நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆன்சர் வருது, எக்ஸ் டு த பவர் ஆஃப் 4, 2 டு த பவர் ஆஃப் 4ன்றது என்னது, இஸ் நத்திங் பட் 16 தானே. நம்ம ஃபஸ்ட்டு சம்மை தானே எழுதியிருக்கோம், அந்த சம்மை எடுத்து எழுதிட்டு இந்த ஆன்சரை தூக்கி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4, சரி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்ட்டு நம்ம போட்டுடணும். புரியுதுங்களா? 6th ஒன், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஸ்கொயர் ப்ளஸ் 9z ஸ்கொயர் மைனஸ் 4xy ப்ளஸ் 12yz மைனஸ் 6xz அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது இப்படி கொடுத்துருக்கும் போது இதேமாரி ஒரு ஃபார்முலா நம்ம கையில் படிச்சிருக்கோம். என்ன ஃபார்முலா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ca ஈக்குவல் டு a ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்மளுக்கு ஞாபகம். இதை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயராகவும், இதை பண்ணும்போது பி ஸ்கொயர், இதை கம்பேர் பண்ணி சி ஸ்கொயர், இது 2ab, இது 2bc, இது 2caவோட ஈக்குவலாக வருதுன்னு அப்படின்னு தெரியும். அப்போது இதுக்கு எல்லாம் ரைட்டு கொடுத்துருக்காங்க, இங்கேயும் வந்திருக்கு சம். அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் இதுக்கு வந்திருக்குன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர், அது மட்டும் கண்டுபிடிச்சி ஆன்சர் பண்ணணும். அப்போ ஏ என்ன, பி என்ன, சி என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா. அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னம்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், கொடுத்துருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு, இங்கே எக்ஸ்ன்னு போடுறோம், மைனஸ் எக்ஸ்ன்னு போடுறோம். ஏன்னா இங்கே வரும்போது மைனஸ் 4xy, அப்போ எக்ஸுக்கு வந்து என்ன வேல்யூ வருது, மைனஸ் எக்ஸ் வரும் அப்படின்ற காரணத்தினால அது போடும்போது ப்ராக்டிஸில் உங்களுக்கு தெரியும், ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ். அது ரெண்டு சம்மு போடும்போது உங்களுக்கு புரியும். அடுத்து ரூட் ஆஃப்
4y². அப்போ ரூட் ஆஃப் 4y². அப்போ 4க்கு தனியாக நம்ம எடுக்கணும், y² தனியாக ரூட் எடுக்கணும். 4க்கு எடுக்கும்போது 2 வருது, y² எடுக்கும்போது ரூட் எடுக்கும்போது y வருது. அப்போது நம்ம பார்க்கும்போது இதுக்கு என்ன வரும், நம்மளுக்கு 2y அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். எதுக்கு, பிக்கு பதில் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 2y. புரியுதுங்களா? அப்போ 4y² = நம்மளுக்கு 2y அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா? அடுத்தது 9z². அப்போது ரூட் ஆஃப் 9z². அப்போ ரூட் 9 இதுக்கு என்ன போட்டுக்கலாம், நம்ம z², ரூட் ஆஃப் z². அப்போது 9z² ரூட் 9க்கு வந்து நம்மளுக்கு என்ன வரும், 3 வரும். z²க்கு வந்து வெறும் z தான் வரும். அப்போது நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிச்சு, a புட் a -x போட்டுக்கணும், b 2y நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, c என்ன கிடைக்கும், 3z அப்படின்னு கிடச்சிச்சு. அதோட நம்ம என்ன செய்கிறோம், we compare that third இங்கே பார்க்குறோம். 2ab = -4xy அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அப்போது -4xy = 2ab தானே. இப்போ 2ab = -4xy தானே. அப்போ நம்ம அதோட சேர்த்து என்ன செஞ்சிடறோம், நம்ம இங்கே எழுதிடுறோம். இப்போ -4xy = 2ab இல்லைங்களா? அப்போ -4xy = 2ab தானே. அப்போது நம்ம இதோட இதை கம்பேர் பண்ணுறோம். அப்போ -4xy = 2க்கு 2 போட்டுட்டோம். ஏக்கு பதில் நம்ம என்ன போட்டிருக்கோம், -xன்னு சொல்லியிருக்கோமா, அதை -xை போட்டுறோம். பிக்கு பதில் என்ன போட்டிருக்கோம், 2yன்றது 2y போட்டுடலாமா, போட்டாச்சு. அப்போ -4xy = ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஓகேங்களா? 2 2s எவ்வளோ, 4, x × y xy. அப்போது LHS வரும்போது RHS ரெண்டுமே ஈக்குவலாக வருது பார்த்தீங்களா? அப்போது இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிச்சு, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மைனஸ் ஏன் வரலன்னு தெரியுது, x ஒண்டி தானே வரும் ரூட் x² அப்படின் போது, இங்கே மைனஸ் வர்றதுனால நம்ம என்ன செஞ்சிடும், இது -x ஆகிருக்கும் அப்படின்ட்டு நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணால் கரெக்டாக இங்கே வருது. அப்போ a = -xன்னு தெரிஞ்சிச்சு, b = 2y நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, c = 3zன்னு தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா? இப்போ தெரிஞ்ச உடனே நம்மளுக்கு ஏக்கு பதில் -xன்னு போட்டுக்கலாமா? ஆனால் இங்கே ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்க, a + b + c ² எவ்வளவு. அப்போ ஏக்கு வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். என்ன, ஏக்கு பதில் -x போட்டுக்கலாமா, ப்ளஸ் போட்டுக்கலாமா, பிக்கு பதில் 2y போட்டுக்கலாமா, சிக்கு பதில் 3z போட்டுடலாமா? அப்போ போட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ² அப்படின்னு நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம், இதோட கம்பேர் பண்ணி பார்க்குறது தான், வேறு ஒன்றும் கிடையாது. இதில் என்னது, திஸ் இஸ் எ கம்பேரிட்டிவ். அதாவது இந்த ஈக்குவேஷனுக்கு, இந்த ஹோல் ஈக்குவேஷனுக்கு இது ஆன்சராக வருது. அதேமாரியே நம்ம இந்த ஹோல் ஈக்குவேஷன்ஸை நம்ம இங்கே எழுதியிருக்கோம். = -x + 2y + 3z ² இந்த ஃபார்முலாவுக்கு அது ஈக்குவலாக வருது அப்படின்றத நம்ம காமிக்கிறோம். அவ்வளோ, அது வேறு ஒன்றுமே கிடையாது. புரிஞ்சுக்கிறோம். அதாவது இது கொடுத்துருக்கிறது சில டைமில் இதை கொடுத்து இதை கேட்பாங்க. இப்போ LHS RHS கொடுத்துட்டு LHS கேட்பாங்க. இப்போ LHSஸை கொடுத்துருக்காங்க, நம்ம RHS என்ன இருக்குன்னு பார்த்தோம். RHSக்கு அந்த ABCயை கண்டுபிடிச்சிட்டு அந்த வேல்யூ தூக்கி சப்ஸ்டியூஷன் போட்டு முடிச்சிட்டோம்னா ஓவர். அந்த கான்செப்ட் புரியறதுக்கு தான் நம்ம இப்படி போட்டுக்கிறோம். புரியுதுங்களா?